Number 1, 2 KDP account. Most beginners பண்ணுற மிஸ்டேக் இது 2 KDP account யூஸ் பண்ணுறது. பிகாஸ் ஒரே ஒரு KDP account தான் அலவுட். ஒருவேளை உங்கள்கிட்ட வந்து பழைய KDP account இருக்குது அண்டு அதே பேன் நம்பர் யூஸ் பண்ணி நீங்கள் இன்னொரு KDP account யூஸ் பண்ணுறீங்க, ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அதன் மூலமாக பப்ளிஷ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 2 KDP அக்கௌண்ட்டையும் மெர்ஜ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். அதற்கான டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு இந்த பேஜில் கிடைக்கும். ஸோ 2 KDP account யூஸ் பண்ணாதீங்க. ஒரே ஒரு KDP அக்கௌண்ட் மூலமாக தான் நம்ம வந்து புக்ஸ் எல்லாம் பப்ளிஷ் பண்ண முடியும். அதையும் மீறி நீங்கள் 2 KDP அக்கௌண்ட் ஆப்ரேட் பண்ணிங்க, அது மூலமாக பப்ளிஷ் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து அவங்க டெர்மினேட் பண்ணிவிடுவாங்க. 2 அக்கௌண்ட்டையுமே டெர்மினேட் பண்ணிவிடுவாங்க. ஸோ ஒரு அக்கௌண்ட்டை மட்டும் யூஸ் பண்ணணுமா பார்த்துக்கோங்க. நம்பர் 2, ரெஸ்பெக்ட் காப்பிரைட்ஸ். காப்பிரைட் பாலிசிஸ் அண்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் KDPயில் கொடுக்குறது எல்லாமே நம்ம வந்து மதித்து ஃபாலோ பண்ணால் நம்மளோட அக்கௌண்ட் வந்து பேன் மற்றும் டெர்மினேட் ஆகாமல் தவிர்க்கலாம். இது மூலமாக நம்ம நிறைய இன்னும் பப்ளிஷ் பண்ண வேண்டியது இருக்குது, ரைட்? ஸோ அது நீங்கள் அக்கௌண்ட்டை ஒழுங்காக யூஸ் பண்ணணுன்னா அவங்க கொடுக்குற இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அண்ட் காப்பிரைட் பாலிசிஸ், ஆல்சோ லைக் மற்றவங்க புக்ஸ் ஆர் இமேஜஸ் ஆர் லோகோஸ் ஆர் காப்பிரைட்டட் ட்ரேட்மார்க்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணாமல் இருந்தாலே நம்ம அக்கௌண்ட்டை வந்து பேன் ஆகாமல் நம்ம வந்து ரொம்ப வருஷத்துக்கு இது நம்ம யூஸ் பண்ண முடியும். 3வது, நம்ம வந்து இன்னொருத்தரோட புக்ஸை வந்து அப்படியே அப்பட்டமாக காப்பி பண்ணக்கூடாது. அதனால் மற்றவங்க புக்கையும் காப்பி பண்ணாதீங்க, கவர்ஸையும் காப்பி பண்ணாதீங்க. அது மூலமாக நமக்கு இன்ஸ்பிரேஷன் வரலாம், அந்த கலர் காம்பினேஷன்ஸ் யூஸ் பண்ணலாம், அந்த பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ணலாம், இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி பண்ணாங்கன்னு தெரிஞ்சு நம்மளும் அதே மாதிரி க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணலாம். பட் அதுக்காக அப்படியே இருக்கிற மாதிரி காப்பி பண்ணக்கூடாது. அது பண்ணாக்க உங்களோட அக்கௌண்ட் மறுபடியும் போகிறதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்குது. ஸோ நம்ம மற்றவங்களோட ஒர்க்ஸை காப்பி பண்ணக்கூடாது. ஏஐ கான்டென்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா மறக்காமல் இந்த ஆப்ஷனில் ப்ராப்பர் ஆப்ஷன்ஸ் சாய்ஸஸ் எல்லாம் சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஏஐ கண்டென்ட் யூஸ் பண்ணல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது நீங்கள் பண்ணலன்னு சொல்லிடலாம். பட் பண்ணாக்க இதற்கான கரெக்டான சாய்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணி தான் ஆகணும். அடுத்தது, தேவையில்லாமல் இமேஜஸ் எதுவும் உங்களோட புக்ஸில் வந்து ஆட் பண்ணாதீங்க. இதுக்கு 2 காரணங்கள் இருக்குது. ஒன்று வந்து அனாவசியமாக நம்ம வந்து ஏதாவது கூகுளில் கிடைக்கிற இமேஜஸில் இது ஆட் பண்ணிட்டீங்க பை மிஸ்டேக் அப்படின்னா இந்த தேவையில்லாத இந்த காப்பிரைட் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள் வந்து தவிர்க்கலாம் இமேஜஸ் ஆட் பண்ணலன்னா. 2வது, இன்னும் முக்கியமான விஷயம் வந்து நீங்கள் இபுக்கில் இமேஜஸ் ஆட் பண்ணும்போது அதற்கான இபுக் ஃபைல் சைஸ் வந்து ஏறும். ஸோ நீங்கள் இமேஜஸ் ஆட் பண்ணலைன்னா அந்த இமேஜ் சைஸ் ஏறாமல் பார்த்துக்கலாம். இதனால் உங்களுக்கு டெலிவரி காஸ்ட் கம்மியாகும், இபுக் ப்ரைஸும் நீங்கள் உங்களுக்கு வேண்டியது வச்சுட்டு அந்த டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டாகவும் வரும் ராயல்ட்டியில். ஸோ இமேஜஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணும்போது 2க்கு 3 வாட்டி நீங்கள் வந்து யோசிங்க, ஒன்லி தேவையான இமேஜஸை மட்டும் ஆட் பண்ணுங்கள். அடுத்ததாக, நீங்கள் வந்து இபுக் செட்டப் பேஜில் வந்து உங்களோட இபுக் பற்றின டீட்டெயில்ஸ்லாம் ஆட் பண்ணும்போது டைட்டில், சப்டைட்டில், ஆத்தர், கான்ட்ரிபியூட்டர், கீவேர்ட்ஸ் இதில் எதுலேயுமே உங்களோட ஃபீல்ட்ஸில் வந்து HTML டேக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. இது வந்து நாட் அலவுட். அடுத்ததாக, சில பேர் இது பண்ணுற தவிர வந்து என்னென்னா உங்களோட புக் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கீவேர்ட்ஸ்லேயும் மற்ற ஃபீல்ட்ஸ்லேயும் ஒயிட் லைஸ்னு சொல்கிற மாதிரி ஒரு சின்ன பொய் சொல்கிறது புக்கை பற்றி, அதெல்லாம் பண்ணாதீங்க. உங்களோட புக்கு என்னவோ அதை பற்றி மட்டும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுங்கள். சில பேர் வந்து ஒரு புக்கு வந்து உதாரணத்துக்கு இசையை பற்றி எழுதுகிறாங்க அப்படின்னா சம்மந்தமே இல்லாமல் அவங்க வந்து யாராவது ஒரு பாப்புலர் மியூசிக் டைரக்டர் பற்றின ஒரு பேர் அதில் இன்க்ளூட் பண்ணலாம். பிகாஸ் கீவேர்ட்ஸில் நிறையா இருக்குது, நான் அதை ஆட் பண்ணிட்டேன், அது மூலமாக என் புக்கு அவங்களுக்கு வந்து சர்ச் பண்ணும்போது வருன்ற மாதிரிலாம் யோசிப்பாங்க. பட் அந்த மாதிரி சம்மந்தம் இல்லாத சில கீவேர்ட்ஸ்லாம் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயும் சரி கீவேர்ட் ஃபீல்ட்லேயும் சரி ஆட் பண்ணுறது தவிருங்க. இதனால் நீங்கள் வந்து அமேசான் கிட்டே போய் சொல்கிற மாதிரி ஆகுது இல்லையா? அதனால் சர்ச் பேஜஸில் வந்து உங்களோட புக்கும் வருன்றதுக்காக இந்த மாதிரிலாம் சம்மந்தம் இல்லாத டேர்ம்ஸ் கீவேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணாதீங்க. அடுத்ததாக, ஃபேமஸ் ட்ரேட்மார்க் அண்ட் ஃபேமஸ் நேம்ஸ், செலிப்ரிட்டி நேம்ஸ் இது எல்லாமே டைட்டில், சப்டைட்டில் அண்ட் கவர்ஸ் இதிலெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. குறிப்பாக ஏதாவது பாப்புலர் லோகோ இதெல்லாம் வராமல் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இது வந்து காப்பிரைட்ஸில் வந்துடும். ஸோ நம்ம எப்போது அவங்க வந்து இந்த புக்கை பார்த்து மேபி காப்பிரைட் மூலமாக லீகலாக ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கணும்னா நீங்கள் இந்த மாதிரி ஃபேமஸ் திங்ஸ் உங்களுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னா உங்கள் கருத்துக்கும் உங்களோட புக்குக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நீங்கள் இதெல்லாம் ஆட் பண்ணவே வேண்டாம். அப்படி ஆட் பண்ணுறதுனால நிறைய பிரச்சனைகள் தான் வரும். ஸோ அவாய்ட் unnecessarily ஆடிங் ஃபேமஸ் ட்ரேட்மார்க்ஸ், லோகோஸ், காப்பிரைட்டட் இமேஜஸ் அண்டு செலிப்ரிட்டி பேர்கள். ஏன்னா அந்த மாதிரிலாம் ஆட் பண்ணும்போது நீங்கள் வந்து அவங்கள்ட்டேருந்து அப்ரூவல் வாங்கி தான் இதெல்லாம் பண்ணியிருக்கணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம சும்மாவான எல்லாருடைய பேரையும் எடுத்து போட்டு விற்கணுன்றதுக்காக அந்த மாதிரி ஆட் பண்ண முடியாது. அடுத்ததாக, உங்களோட இபுக் கவரை நல்லா டெஸ்ட் பண்ணுங்கள். ஒரு கவர் மட்டும் டிசைன் பண்ணி பப்ளிஷ் பண்ண வேண்டாம், மோர் தென் 1 கவர் டிசைன் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இது நீங்கள் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களோட அமேசான் பேஜில் அது எப்படி தெரியும் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கலாம். அது எப்படி பண்ணலான்னா நான் இந்த டீட்டெயில் வந்து இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் பார்த்துக்கலாம்.
அதில் வந்து நீங்கள் உங்களோட இருக்கிற அந்த 3-4 கவர் இமேஜஸை நீங்கள் உங்களோட அமேசான்லேயே அப்லோட் பண்ணி, அப்லோட் மீன்ஸ் நீங்கள் அந்த வீடியோவில் பாருங்கள், நீங்கள் ஆக்சுவல் சைட்டில் அப்லோட் பண்ண மாட்டீங்க, உங்களோட லோக்கல் கம்ப்யூட்டரில் தான் பண்ணுவீங்க. ப்ரௌசரில் டெவலப்பர் டூல்ஸ் அப்படின்ற டீட்டெயில்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணி உங்களோட புக்கு கவர் வந்து உங்களோட காம்படிஷனுக்கு நடுவில் தனிச்சு நிற்கிறதா அப்படின்றத டெஸ்ட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கான டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் இருக்குது, நீங்கள் பாருங்கள். அடுத்ததாக நிறைய டைட்டில்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நீங்கள் வந்து பப்ளிஷ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. சில பேர் வந்து ஒரே நாளில் வந்து 3-4 இப்போ டைட்டில்ஸ் கூட பப்ளிஷ் பண்ணுவாங்க. என்ன தான் உங்களோட மனுஸ்கிரிப்ட் ஃபுல்லாக ரெடி ஆகி இருந்தாலும் அதை ஒரே நாள்லேயே எல்லாத்தையும் அப்லோட் பண்ணி பப்ளிஷ் பண்ணுற ட்ரை பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா அதற்கான சில லிமிட்ஸ்லாம் இருக்குது. அதுக்கான டீட்டெயில்ஸும் இந்த பேஜில் இருக்குது, நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பட் இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களோட அக்கௌண்ட் வந்து பேன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூடும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டாம். ஒரு குறிப்பிட்ட இதுக்கு கேப் விட்டு நீங்கள் பப்ளிஷ் பண்ணுங்கள். உங்களோட ப்ரொமோஷன் ஸ்ட்ராட்டஜிஸும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து டிசைன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக நீங்கள் வந்து KDP செலக்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களோட இபுக்கை வந்து உங்களோட வெப்சைட்டில் கூட நீங்கள் ஃப்ரீயாக கொடுக்கக்கூடாது. நீங்கள் வேறு எங்கேயுமே உங்களோட இபுக்கை ஃப்ரீயாக இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. எக்ஸ்க்ளூசிவாக ஒன்லி அமேசானில் மட்டும் தான் விற்கிற மாதிரி இருக்கணும். நாட் கூகுள் ப்ளே ஆர் ஆப்பிள் ஐபுக்ஸ் ஆர் எங்கேயுமே இது நம்ம விற்கக்கூடாது. ஸ்மாஷ் வேர்ட்ஸ் இது எங்கேயுமே நம்ம விற்கக்கூடாது. ஒன்லி ஃபார் அமேசான், எஸ்பெஷலி இபுக் வெர்ஷன். பேப்பர் பேக் நீங்கள் பண்ணிக்கலாம். பட் இபுக் டிஜிட்டல் வெர்ஷன் வந்து KDP செலக்டில் நீங்கள் என்ரோல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஒன்லி அமேசானில் மட்டும் தான் எக்ஸ்க்ளூசிவாக அந்த 90 டே பீரியடில் நீங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணணும். வேறு எங்கேயும் பப்ளிஷ் பண்ணிடாதீங்க. அடுத்ததாக உங்களோட புக்கோட குவாலிட்டி டேஷ்போர்டை அடிக்கடி செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் அதில் வந்து ஏதாவது இஷ்யூஸ் இருக்கலாம். என்ன தான் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதி ஒரு நல்ல கான்டென்ட் இருந்தாலும் அது ஃபார்மேட்டிங்கில் வந்து ஏதாவது இஷ்யூஸ் இருக்கலாம், ஒரு எரர்ஸ் இருக்கலாம். இதனாலேயே உங்களுக்கு வந்து நிறைய சேல்ஸ் ஆகாமலும் இருக்கலாம். சில பேர் அதை நமக்கு ரிவ்யூ ரேட்டிங்கில் கூட சொல்லுவாங்க. அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அப்பப்போ. அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு தெரிஞ்ச வரையிலும் நீங்கள் வந்து ஏதாவது உங்களோட புக்குக்கு ரிவ்யூஸ் வந்ததுன்னா ஒரு ஸ்டார் ரேட்டிங் வந்ததுன்னா நமக்கு எதுவும் நோட்டிஃபிகேஷன் வராது. நம்ம தான் மேனுவலாக போய் அதை ப்ராடக்ட் பேஜில் போய் செக் பண்ணணும். ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஏதாவது குவாலிட்டி இஷ்யூஸ் பற்றி அவங்க அங்கே ரிவ்யூ கொடுத்துருக்காங்களா, ஆர் உங்களோட KDP டேஷ்போர்ட்லேயே குவாலிட்டி டேஷ்போர்டில் போய் குவாலிட்டி பேஜில் போய் செக் பண்ணலாம். ஏதாவது குவாலிட்டி இஷ்யூஸ் இருக்கா உங்களோட புக்கில் அப்படின்றது அதை நீங்கள் அடிக்கடி செக் பண்ணுங்கள். அப்படி எரர்ஸ் எதுவும் இல்லைன்னா கூட உங்களோட புக்கு வந்து நீங்களே பர்ச்சேஸ் பண்ணி உங்களோட டிவைஸில் படித்து பாருங்கள். குவாலிட்டி இஷ்யூஸ் இருக்கா, பேஜஸ் எல்லாம் ஃபார்மேட்டட் ஒழுங்காக இருக்கா, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் நீங்களே உங்கள் கண்பட பார்க்கலாம். அப்படியும் கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அஃப்கோர்ஸ் நீங்கள் இதை நீங்கள் வாங்கணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் KDP செலக்டில் என்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா கவுண்டவுன் ப்ரொமோஷன்ஸ் மூலமாக நீங்கள் உங்களோட புக்கை அந்த ஃப்ரீ 5 டே ப்ரொமோஷனில் நீங்களும் அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ தட் நீங்கள் அதை குவாலிட்டி செக் உங்கள் டிவைஸில் நீங்களே பார்க்கலாம். ஒருவேளை உங்கள்கிட்ட ஃபோன் டிவைஸ் இருக்கலாம், கிண்டல் இருக்கலாம், ஐபேட் இருக்கலாம், ஆர் கம்ப்யூட்டர்லேயும் பார்க்கலாம். ஸோ எல்லாத்துலேயுமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் எல்லா டிவைஸுமே ஒழுங்காக இருக்கா அப்படின்னு. இது மூலமாக உங்களுக்கே தெரிய வந்துடும் புக்கு எப்படி இருக்குது பார்க்குறதுக்குன்னு. இது வந்து போஸ்ட் பப்ளிஷிங் நான் சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி நிறையா டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு KDP சம்மந்தமாக வேணும் அப்படின்னா இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மூலமாக இன்னும் நிறைய நான் உங்களுக்கு வீடியோஸ் கொண்டு வரதா இருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் கேளுங்க. என்னால் முடிஞ்ச வரலும் நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நான் வந்து ஒரு பெரிய எக்ஸ்பர்ட்னு சொல்ல வரல. நானும் இதே KDP ஜேர்னியில் பயணிக்கிறவன் தான். ஸோ நான் என்னெல்லாம் கற்றுக்கணும் அதெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு விரும்புகிறேன். தட்ஸ் ஆல். தேங்க்யூ. கீப் ரைட்டிங். உங்களை மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது அருண் சாரதி. தேங்க்யூ. பாய்.